சரிப்பா, படத்துல இவ்ளோ கேரக்டர் இருக்காங்கன்னு சொல்லிட்ட. ஆனா படம் எப்படி இருந்தது? கதையா எப்படி இருந்தது? ஸ்க்ரீன் பிளே எப்படி இருந்தது? அதெல்லாம் சொல்லலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றேன், சொல்றேன். இவ்ளோ கேரக்டர்ஸ பார்த்து, பார்த்து எடுப்பாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆனா இவ்ளோ கேரக்டர வச்சவரு, ஒவ்வொரு கேரக்டருக்குமான எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது பெருசா அந்த படத்துல இல்லவே இல்ல. ஏன்னா படத்தோட ஸ்டார்ட்டிங்ல என்னமோ சின்ன, சின்ன சண்டைகள்லாம் வரும்போது, நம்மளுடைய லைஃப பார்க்குற மாரியே இருக்கே! நம்மளுடைய பார்ட்னரோ, இல்லாட்டி நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க ஒய்ஃபோ இப்படி தானே சண்டை போட்டுப்போம். அந்த மாரியே இருக்கே அப்படின்னு நம்ம நெனச்சாலும், படம் முழுக்க சண்டையாவே இருக்குன்ட்டு ஒரு நடுவுல கொஞ்ச நேரம்லாம் நமக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சுரும் தான். சலிப்பு தட்டிடும். என்னதான் கனெக்டபிளா இருந்தாலும், அந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கிறதுக்கான பெரிய முக்கியமான காஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ரொம்ப பிரிஞ்சு போயிருக்காங்க. இல்ல ரொம்ப நாள் செப்பரேட் ஆகியிருக்காங்க அப்படின்னா, மெயினான காரணமா ஏதாவது இருக்கணும் இல்லையா? அந்த மாரி முக்கியமான காரணம்னு இவரு இந்த படத்துல ஸ்டேட் பண்றது, இதெல்லாம் நம்புற மாரியாப்பா இருக்கு. இதுக்காகலாமா பிரிஞ்சு போவாங்க?" அப்படின்ற மாரியான சின்ன காரணமா தான் இருக்கு. ஸோ, அந்த ரீசன ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கலாம். அதே மாதிரி ரொம்ப எமோஷனல் கனெக்ட் ஆகுற மாரியான கேரக்டர்ஸ இன்னும் கொஞ்சம் எவால்வ் பண்ணி காட்டியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு.